கும்பராசிக்காரர்களுடைய மனசுல அப்படி இடம் பிடிச்சவங்கள கும்பராசிக்காரர்கள் எப்படி நேசிக்கிறாங்க? அதாவது அப்படி இடம் பிடிச்சவங்க அப்படிங்கிறத விட அப்படின்னே இடம் பிடிச்சவர்கள். கும்பராசிக்காரர்களுடைய மனதிற்குள் ஒருத்தர் நிரந்தரமாக இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த மனசை திறப்பாங்க. அது எந்த பூட்டை போட்டு பூட்டியிருக்காங்கன்னு தெரியாது. திறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப மெதுவாக ஒருத்தர் உள்ள வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் மனசுக்குள்ள கும்பராசிக்காரர்கள் அவர்களை விரும்பினதுக்கு அப்புறம் அவங்க 1000 தப்பு செஞ்சாலுங்க, அந்த மன்னிப்பு அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, விட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல, பொது இடத்துல காமிச்சு கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து கும்பராசிக்காரர்களுடைய ஒரு உயர்ந்த குணம். அதனால தான் அது கும்பம், கோபுர கலசம் அப்படின்னு சொல்கிறோம். இடி எவ்வளோ விழுந்தாலும் நான் தாங்கிக்கிறையா, உள்ள இருக்க கருவறைக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி, எவ்வளவு இவர்களை குற்றம் சொன்னாலும், பிடித்தவர்கள் இவர்களை காயப்படுத்தினால் பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க, பொறுத்துக்குருவாங்க. வெளியில் சொல்ல மாட்டாங்க, காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்கள்ட்டே கூட சில நேரங்களில் நீ காயப்படுத்துற அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், சொல்லிட்டா என் மனசு கஷ்டப்படுமே ஐயா அப்படின்ற ஒரு குணம் கும்பராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு ஒரு தடவையோட முடிஞ்சு போயிடும், நமக்கு வலி போயிடும். அதை கேட்டுட்டு அவங்க காலம் முழுசும் சங்கடப்பட்டுட்டு இருப்பாங்களே, பிடிச்சவங்களா போயிடுச்சே அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் கூடுமானவரை பொறுத்து பார்ப்பாங்க. ஒரு கட்டத்தில் முடியல அப்படின்னு சொன்னால் சொல்லாமல் கொள்ளாமல் விலகிடக்கூடிய ஒரு தன்மையும் கும்பராசிக்கார்ட்ட உண்டு. அதை பார்ப்பவர்களுக்கு இவங்க ரொம்ப துமுறு பிடிச்சவங்க அப்படிமா. ஏன்னா தப்பை முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம தப்பு பண்ணோம்னு எதிராளிக்கு தெரியும். தப்பை சொல்லாமலேயே வைத்திருந்ததுனால அவனமோ யோக்கிய மாதிரி இவகனமோ குற்றவாளி மாதிரியும் ஒரு கட்டத்திலே கும்பராசிக்காரர்கள் நிற்க வேண்டிய சூழல் வரும். அந்த நேரத்தில் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கும்பராசிக்காரர்கள் விலகி விடுவாங்க. அதை பார்க்குறவங்க கண்ணுக்கு இவங்க ஏதோ துமுறு பிடிச்சவங்க, ஆணவம் பிடிச்சவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. பொறுத்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட வரையும் தான் பொறுப்பார்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொண்டால் கும்பராசியை புரிந்து கொள்வது என்பது மிக மிக எளிது. அதுதான் கும்பராசியோட முடிவா சார்? முடிவு மட்டும் கிடையாது, அதுதான் தாங்கவே முடியாத நிலை. அந்த தாங்கவே முடியாத நிலையில் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறதுனால அது முடிவாக இருக்காது, இறுதியானதாக இருக்கும். ரெண்டு ஒன்று தானே. ஆக கும்பராசிக்காரர்கள் இறுதியான முடிவை தெளிவாக எடுப்பார்கள்.